வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட மெச்சூர்ட் எமோஷன்ஸில் எங்கெல்லாம் வெளிக்காட்ட முடியும், மெச்சூர்ட் எமோஷன்ஸ்னால நம்மளோட இமேஜ் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் நம்மளோட நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின், அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்மளோட மூளை எவ்வளவு தயாராக இருக்குது அப்படின்றத இந்த 2-3 செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். முதல்ல எமோஷனல் மெச்சூரிட்டியை எப்படியெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொன்னால், தெர் ஆர் சர்டன் சோஷியல் எத்திக்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஃபிமிசம் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு இருக்குது. எஃபிமிசம்னு சொன்னால் எப்படி பொலைட்டாக பேசுறது அப்படின்னு தான். அப்போது லைட்டாக பேசுறது எப்படி, பொலைட்டாக பேசுறது எப்படி அப்படின்னா, லைட்டாக பேசுறதுன்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியல, எல்லாத்தையுமே ட்ரைவியலாக நுனிப்புல் மேயற மாதிரி இன்டெப்த் நாலேஜ் இல்லாமல் சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கிறது இட் இஸ் சாதாரணம், இட் இஸ் ஓகே, அவ்வளோதான் அவங்களால முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப லைட்டர் வெயினில் விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது அதை யார்கிட்ட சொல்கிறோம், அது யார்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் அந்த விஷயங்களுக்கு இருக்கிற வேல்யூ போகும். வேல்யூ சிலப்போ கூடும், நிறைய நேரத்தில் வேல்யூ இருக்காது. அதுக்கு ஏன்னு கேட்டால், சிலவங்கள்ட்ட ரொம்ப ட்ரைவேலாக இப்போ தான் பார் வெயில் அடிக்கிறது, இந்த பார் மணி 8 மணி ஆயிடுத்து பார் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் செய்தியா? ஜஸ்ட் டு ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற செய்தியை நம்ம வெளியில் இப்போ சொல்கிறோம், அது ஒன்று தான் தரும். இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஒரு ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அந்த கேட்டகரியில் இல்லை. ஸோ இதெல்லாம் இது மாதிரி பேசும்பொழுது இதுக்கு ஒரு எஃபிமிசம் என்ன வேணும் இதுக்குன்னு சொன்னால், இது யார்கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு 4-5 பேர் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். 4 பேருமே இருக்கிறவங்க நம்மளை காட்டில் வயதில் பெரியவங்க, அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இல்லை, நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, வயசுலேயும் நமக்கு சாதாரண ரொம்ப குறைவான வயது தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ட்ரைவியல் திங்ஸ்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் எந்த நேரத்துலையும் சிலவங்க என்ன இருப்பாங்க, பை பிஹேவியர் சில சமயம் அவங்க சொல்கிறது தவறாக போயிடும் தான், இருந்தாலும் அந்த தவறை ஒத்துக்காமல் மேலே ஒன்றும் கூட எப்படி டைவர்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு அவங்க தே வில் கண்டினியூ டு புல் தட் கான்வர்சேஷன் இன் தி அதர் டைரக்ஷன். அதெல்லாம் இருக்கும். அதுபோல் தட் இஸ் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, தே வில் ஃபீல் இட் இஸ் ரெஸ்பெக்ட் இல்லை, டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் இன்னொருத்தர மனசை கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தரோட இல் ஃபீலிங்கில் வி கேனாட் கண்டினியூ டு டுவெல் ஆன் தட். அப்படி இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனால் நம்ம பேசுறது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், ஒன்று அமைதியாக அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். ஆனால் அப்படி வெளியில் வர முடியாது, தெர் இஸ் எட்டிக்கட் அங்கே இருக்குது, அங்கே ஒரு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னால் வைங்க, அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனில் எதுவுமே பேசாமல் இருக்கிறதும் சிறப்பு தரும். ஏன்னா ஒரு நேரத்தில் இப்போ தெரியாமல் சொல்லிட்டோம், இல்லை அவசரப்பட்டு சொல்லிட்டோம், வி ஆர் இன் அ ஹரி, வி ஹவன்ட் பிளான்ட் ப்ராப்பர், அது மாதிரி ஏதான ஒரு நிகழ்ச்சி மூலமாக, ஏதான ஒரு எபிசோடு மூலமாக, ஏதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எதையோ சம்மந்தமே இல்லாமல் கனெக்டட் டு திஸ் கான்வர்சேஷன் அப்படின்னா அந்த லிங்கே இல்லாமல் ஒரு சமயம் பேசும்பொழுது சாரி ஐ ஹவ் கிவன் அ ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டா அது நம்மளோட இமேஜை உடனே உயர்த்தும். ஆமாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல்சோ அன் இன்ஃபர்மேஷன், வி ஹவ் டேக்கன் இட், வி டோன்ட் பாதர் அபவுட் இட், டோன்ட் பாதர் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை பற்றி பாதர் பண்ணல, நீனும் இதுக்காக பாதர் பண்ணிக்காத, சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் இது எதனோட தொடர்புடையது அப்படின்னா, வி ஹவன்ட் பிளான்ட் ப்ராப்பர். எந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் என்ன பேசுகிறோம், அந்த என்ன பேச வேண்டி வரும், நம்ம என்ன பேசுகிறோம் அவங்களாம் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அங்கே என்ன பேச வேண்டி வரும், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஹவு வில் ஹாவ் டு ரியாக்ட் ஆர் வி ஷுட் ப்ரோஆக்ட் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு மனசுக்குள்ளே அதை என்ன பண்ணலாம், ரிஹர்ஸ் பண்ணிட்டு போனால் யூ கேன் ஹாவ் பெட்டர் ரிசல்ட்ஸ், வி கேன் ஹாவ் பெட்டர் ரெஸ்பான்ஸ். நிறைய இமேஜை பெருச அளவில் பிரைட்டாகவும் லூசிடாகவும் இருக்கும், விவிதாகவும் நம்மளோட இமேஜை காட்டிக்க முடியும். ஸோ அதனால் எங்கே போய் பேசுகிறதா இருந்தாலும், if you want to share something with the smaller group or a larger number of people அப்படின்னா அந்த இடத்துல you should plan proper. என்ன பேசணும்னு மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா அது நம்மளோட என்ன பண்ணோம், இமேஜை சிறப்புப்படுத்தி தரும். மோரோவர் நம்ம இதனால் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் முடியும். ஏன்னா சில நேரத்தில் எங்கேயான போய் தவறாக பேசிட்டோம்னு வைங்க, அது 100 தடவை அது போல் பேசுறது வரைக்கும் there should be another occasion to communicate like this. அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த தப்பாக சொல்லிட்டோமே அந்த எபிசோடே மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இட் கண்டினியூ டு லிங்கர் இன் த மைண்ட். ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அப்படின்னா டு நாட் ஹாவ் திஸ் டைப் ஆஃப் லிங்கரிங் தாட்ஸ்,
அது தொடர்ந்து வந்துட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எந்த கான்வர்சேஷனில் போய் பேசுகிறதா இருந்தாலும் இஃப் இட் இஸ் அமங் யங்ஸ்டர்ஸ் ஆர் பிட்வீன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அமங் தி கான்டெம்பரரிஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு பிளான் பண்ணி சின்ன பிளான் பண்ணி அது சின்ன ஸ்மாலஸ்ட் ரிஹர்சல் ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு போய் பேசுறது இட் வில் raise அவர் இமேஜ். அதனால் பிளானிங் இஸ் அ மஸ்ட் பிஃபோர் ஷேரிங் அவர் தாட்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சோஷியல் கேதரிங்க்கு அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இதே கான்செப்டை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்களுக்கு நடுவில் சொல்கிறதானாலும் தெரிஞ்ச விஷயத்தை சிறப்பாக சொல்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒரு ட்ரைவலாக கிடச்ச செய்தியை அதுக்கு ஒரு எந்த முகாந்திரமும் இல்லை ப்ரூஃப் பண்ணுறதுக்குன்னா அதை போய் நம்ம பெரியவங்கள்ட்ட போய் சொல்லி அது அவங்களோட மனசை நோகப்படுத்துறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் காட்டுறதோ இல்லை வேறு இன்னும் ஏதாவது அவங்களோட ரொட்டீன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் வரவழைக்கிறதோ தப்பு ஏற்புடையதில்லை. ஸோ தட் ஹாஸ் டு பி எஷ்யூர்டு. தட் டைப் ஆஃப் ஆட்டிடியூட் ஆட் டு பி என்ன இக்னோர்டு. உங்கள் மனசுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணம் வருதேவே நீங்கள் அதை என்ன பண்ணிடணும், தவிர்த்துடணும். அப்போ தான் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு அது ஒரு நல்ல வசதியானதாக இருக்கும், சௌகரியமானதாக இருக்கும். தே டோன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். நம்மளோட ஒரு பொறுப்பு இல்லாமல் இரஸ்பான்சிபிளாக நம்ம சொல்லக்கூடிய சில செய்திகள் அடுத்தவங்களோட மன அமைதியை கெடுக்கதாக அமையக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் மன அமைதி இருக்கணும்னு சொன்னால் தெர் ஆர் சர்டன் திங்ஸ். நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு வைங்களேன், அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அப்படின்னும்பொழுது அதை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே சிறப்பு தரும். ஏன்னா அது அவங்களுக்கு அதுபோல் ஒரு டிஸ்டர்பிங் ஆக்சிடென்ட் என்ன பண்ணும், மைண்டில் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு ஃபியர், ஒரு அஃப்ரைடிங் ஆஃப் தி ட்ராவல் அப்படின்ற அளவு ஒரு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதில் அவங்களெல்லாம் திணிக்கப்படாது. அவங்க அதுலேருந்து ஈஸியாக அதுபோல் ஒரு எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் இருந்தால் தே கேன் டேக் இட் எவ்ரி திங் இன் த கரெக்ட் சென்ஸ். அதில் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்து அதை பயப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் சில விஷயங்களில் சில ஏரியாவிலலாம் நடக்கிறத வீட்டில் இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே சிறப்பு தரும். அப்போ தான் அவங்களோட மன அமைதியை அவங்க கெடுத்துக்காமல் இருக்க முடியும். அதனால் எமோஷ்னலி ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னால் அதில் காம் மைண்ட் இஸ் அ பேசிக் திங். அது இருந்த பிறகு தான் நம்மளோட ஸ்டெபிலிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில் எடுத்து காட்ட முடியும். அதனால் காம் மைண்டுக்கு டிஸ்டர்பிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் டு பி அவாய்டட், ஆட் டு பி பிளாக்ட் அப்படின்னு கூட சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.